இப்போ பாருங்க, a ball rolls off the top of the stairway. படிக்கட்டுல பால் அப்படியே உருண்டு வருது with the horizontal velocity u. என்ன velocity வருது? u velocity இல்ல. So u velocity மாறல. If the height and width of the steps h and b respectively. height வந்து படிக்கட்டோட height வந்து staircase ஓட height h, அதோட width வந்து b ன்னு சொல்லிருக்காங்க. and the ball strike the edge of nth step. அப்ப nth step அதாவது 20வது ஸ்டெப் 30வது ஸ்டெப்னு வரும்போது கீழே கிரவுண்டை ரீச் பண்ணுது. அப்படிங்கிற என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்க வெலாசிட்டி யூன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிவன் வேரியபிள். ஹச்சுங்கிறது படிக்கட்டோட ஹைட்டு, பிங்கிறது படிக்கட்டோட விட்டு. சரிங்களா? அப்படின்னு நம்ம கிவன் வேரியபிள்ல கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? என்னங்கிறது கேட்குறாங்க. என்னங்கிறது எதுல இருக்கணும்? கொடுத்துருக்க இந்த கிவன் வேரியபிள்ல அந்த ஃபார்முலாவா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய இது. ஸோ அப்போ படிக்கட்டுன்றது தெரியுது நமக்கு. இதை வந்து நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். மைண்ட் பிக்சர் வரணும்ல, மைண்ட் பிக்சர் வேணும், அதனால ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இப்படி போட்டுட்டு இதை நான் என்ன பண்ண போறேன்? இதை படிக்கட்டு மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வந்துட்டு லாஸ்டா n படிக்கட்டு வருது. சரிங்களா? எத்தனை தெரியாத, அதனால நான் இப்படி வச்சுக்கலாம். இப்போ படிக்கட்டோட ஹைட் வந்து h ஆமா. அப்போ ஹச்னு கொடுத்துருக்கனால ஹச் நம்ம போட்டுக்கலாம். இதோட ஹைட் வந்து ஹச். இதோட விட்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விட்த் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்? அப்போ நமக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் தெரியுது. எவ்வளோ உயரம் வந்து இருக்குது வெர்டிகல் ஹைட்னா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எப்படின்னா மொத்தமாக எத்தனை படிக்கட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால n படிக்கட்டுன்னு வச்சுக்கலாம். n இன்ட்டு ஹச்ன்னு சொன்னோம்னா அதோட டோட்டல் ஹைட் வந்துடும் இல்லையா? இப்போ y ஈக்குவல் டு n இன்ட்டு ஹச்ன்னு போடலாம். ஏன்னா ஒரு படிக்கட்டோட ஹைட் வந்து n. அப்போ ஒரு படிக்கட்டோட ஹைட் வந்து h. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் படிக்கட்டு இருக்கு? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ரைட்டா? என்னன்றது கேட்டிருக்காங்க. அது என்ன நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அப்போ என்னோட நம்ம ஹச் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வெர்டிகல் ஹைட்டு கிடைச்சிரும். சரிங்களா? அப்போ ஹரிசாண்டல் ஹைட் என்ன? ஹரிசாண்டல் ஹைட்டு கண்டிப்பா விட்த் வந்து b இல்லையா? மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்குது? n படிக்கட்டு இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? n இன்டூ b தான் x. சரிங்களா? இப்போ எனக்கு எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, ஒய்ன்னு தெரிஞ்சிருச்சு, இனிஷியல் வெலாசிட்டி தெரியுது. என்ன கேட்குறாங்க? என்ன தான் கேட்குறாங்க இல்லையா? நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் ஜி எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் இல்லையா? இதில் எக்ஸும் தெரியும், யூவும் தெரியும். இதில் நம்ம என்ன கார்னர் பண்ணிடலாம், என்ன கார்னர் பண்ணலாம். அப்போ பாருங்க, ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? n இன்டூ ஹச்னு போடலாம். சரிங்களா? ஹாஃப் ஜிக்கு பதிலாக ஜிஏ போட்டுக்கோங்க, எக்ஸுக்கு பதிலாக n இன்டூ பி, அப்போ ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ரைட்? அடுத்து யூ ஸ்கொயர். இப்போ இது எனக்கு n மட்டும் தானே வேணும், மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். மேக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்க, எனக்கு மேக்ஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே NH equal to half G n square B square divided by U square. இங்க நம்ம n இங்க 2 தடவை, இங்க 1 டைம் இருக்கு, இங்க 2 டைம்ஸ் இருக்கு, எல்லாமே மல்டிப்ளைல இருக்குல்ல, அதனால இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால இப்போ எனக்கு n மட்டும் வேணும், மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டோம்னா we will get the answer. n மட்டும் தான் வேணும், மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். n equal to u square 2 u square, இங்க 2 கீழே தான் இருக்கு, u square கீழே தான் இருக்கு, 2 u square, h மேல இருக்கு, h மீதி எல்லாம் என்ன இருக்கு பாருங்க, divided by g கீழே வந்துடும், b square கீழே வந்துடும். சரியா? அப்ப n நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இத்தனை நம்பரா படிக்கட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம், ஆன்சர் வந்து u கொடுத்துருக்காங்க, h கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க, ஜிங்கிறது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், ஆன்சர் வந்து கிவன் வேரியபிள்ல இருக்கு. அதான் வந்து இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? தேங்க்யூ. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? நல்ல ஸ்டாண்டர்டான சம்ஸ் எல்லாம் கண்டினியூஸா இங்க நடத்தப்படும். சரியா? தேங்க்யூ.